ஷர்மிளா, உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா என்பது இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தான். இதோடைய பரிசு தொகை என்பதே மலைக்க வைக்கக்கூடியது. மொத்த பரிசு தொகை இந்த ஃபிஃபா 2026 மொத்த பரிசு தொகை எவ்வளவு என்றால், இந்திய மதிப்பின்படி 6240 கோடி ரூபாய், 6000 கோடி ரூபாய் பரிசு தொகை கொண்ட மிகப்பெரிய விளையாட்டு போட்டி, உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா. இதில் ஜெயிக்க போறும் அணிக்கு கிடைக்க போகும் தொகை எவ்வளவு தெரியுமா? 477 கோடி பிளஸ் இதர படிகள் என கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய். இந்த கோப்பையை வென்றால் அந்த தங்க கோப்பையுடன் 500 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைக்க போகிறது ஜெயிக்க போகும் சாம்பியன் அணிக்கு. இரண்டாவது இடம் வரப்போக அணிக்கு 315 கோடி, மூன்றாவது இடத்திற்கு 276 கோடி, நான்காவது இடத்துக்கு 257 கோடி. லீக் போட்டியில் வெளியேறினால் கூட உங்களுக்கு 86 கோடி ரூபாய். கிரிக்கெட்டில் கூட இவ்வளவு பெரிய தொகை கிடைக்காது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை, உலகின் மிகப்பெரிய பரிசு தொகை கொண்ட போட்டி என்றால் இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தான். இது கடந்த ஆண்டை விட 50 கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற போட்டியை விட 50% அதிகமாக இம்முறை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 477 கோடி ரூபாய் மொத்தமாக 500 கோடி ரூபாய் சாம்பியன் பட்டத்தை வெல்ல போகும் அணி என்பதற்கான மிக முக்கியமான பகுதியை தற்போது நாம் சென்றடைந்திருக்கிறோம். அதாவது நாக் அவுட் முறைக்கு தற்போது லீக் சுற்றுகள் முடிந்து நாக் அவுட் போட்டிக்கு ரவுண்ட் ஆஃப் 32 என்ற அந்த அட்டவணைக்குள் வந்திருக்கிறோம். தற்போது நாம் பார்க்கின்ற அட்டவணையை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். இதிலே முதல் போட்டியிலேயே ஒரு அப்செட் நடந்திருக்கிறது. 4 முறை சாம்பியன் பட்டம் என்ற 4 முறை கோப்பையை வென்ற ஜெர்மனி அணி பராகுவே அணியிடம் தோற்று போய்விட்டது. இன்று காலை நடைபெற்ற போட்டியிலே பராகுவே அணியிடம் தோற்று போய்விட்டது. ஏற்கனவே பிரேசில் சுற்று 16க்கு தகுதி பெற்றுவிட்டது, கனடா 16க்கு தகுதி பெற்றுவிட்டது, மொரோக்கோ 16க்கு தகுதி பெற்றுவிட்டது. இனி மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்த மட்டிலே, அதே போன்று இந்தியாவை பொறுத்த மட்டிலே, தமிழ்நாட்டில் குறிப்பாக அர்ஜென்டினாவுக்கு அதிக ரசிகர்கள் உண்டு. அர்ஜென்டினா அணிக்கு அர்ஜென்டினா அணியை சந்திக்க போவது யார் என்றால் கேப் வெர்டே என்ற ஒரு சிறு தீவுகை சேர்ந்த ஒரு அணிதான். அந்த கேப் வெர்டே என்ற நாடு இருப்பதே தற்போதுதான் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கும். அது போன்ற ஒரு நாடு இருப்பதே பலருக்கு தெரியாது. அந்த கேப் வெர்டே நாடுதான் தற்போது உலகக்கோப்பையினுடைய ரவுண்ட் ஆஃப் 32 என்று அழைக்கப்பட்ட காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. எனவே அது சந்திக்க போகும் அணி கடந்த முறை நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய அர்ஜென்டினா அணியை சந்திக்கிறார்கள். எனவே அர்ஜென்டினா அணியை சந்தித்து வரும் 4ஆம் தேதி 3:30 மணி இந்திய நேரப்படி 3:30 மணிக்கு அந்த போட்டி நடைபெறுகிறது. அதே போன்று மற்றொரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், பிரேசில் ஏற்கனவே தகுதி பெற்று, பிரேசிலுக்கும் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது தமிழகத்திலே. எனவே அவர்களும் தற்போது தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஸ்பெயின் அணி ஜூலை 3ஆம் தேதி ஸ்பெயின் அணி ஆஸ்திரியாவை சந்திக்கிறது 12:30 மணிக்கு அந்த போட்டி இருக்கிறது. அதே போன்று அமெரிக்கா, போஸ்னியா, பெல்ஜியம், செனகல், போர்ச்சுகல், குரோஷியா. ரொனால்டோ மிக முக்கியமான வீரராக கருதப்படுபவர், ஒரு நட்சத்திர வீரர். எனவே போர்ச்சுகல் அணி குரோஷியா அணியை ஜூலை 3ஆம் தேதி 4:30 மணிக்கு சந்திக்கிறது. எனவே அர்ஜென்டினா, போர்ச்சுகல் ரெண்டு நட்சத்திர வீரர்கள். மெஸ்ஸி இருக்கிறார் அர்ஜென்டினாவிலே, போர்ச்சுகல் ரொனால்டோ இருக்கிறார். எனவே மிக முக்கியமாக எதிர்பார்க்கும் போட்டி. அதே போன்று மிக சிறந்த அணியாக இருக்கிற எம்பாப்பே இடம்பெற்றுள்ள பிரான்ஸ் அணி மிக ஒழுங்கான அணி என்று தற்போது இந்த உலகக்கோப்பையில பாராட்டப்படுகின்ற பிரான்ஸ் அணி ஸ்வீடனை சந்திக்கிறது ஜூலை 1ஆம் தேதி நாளை 2:30 மணிக்கு காலை. அதே போன்று ஐவரி கோஸ்ட், நார்வே அணி, மெக்சிகோ, ஈக்வடார், இங்கிலாந்து அணி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ என்ற அணியை சந்திக்கிறது. இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவிலே தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட முத்துவேல் சாமி என்ற பெயர் கொண்ட ஒரு வீரர் விளையாடுகிறார். இந்த DR காங்கோ அணியிலே, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ என்ற அணியில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் காங்கோ நாட்டை சேர்ந்தவர். காங்கோ நாட்டுக்காக தற்போது விளையாடுகிறார். எனவே இங்கிலாந்து அணிக்காக விளையாடும் போது எப்படி அவர்கள் வெற்றி பெறுவாரா என்று பார்க்க வேண்டும். இங்கிலாந்தும் ஒரு முறைக்கு சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி. அதே போன்று ஆஸ்திரேலியா, எகிப்து அணி, சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா அணி, கொலம்பியா, கானா அணிகள் மோதுகின்றன. எனவே மிக தெளிவாக இந்த டைம் டேபிள் மிக தெளிவாக கொடுத்திருக்கிற நாக் அவுட் அட்டவணை எப்படி இருக்க போகின்றது. இந்த அரையிறுதி போட்டி எல்லாம் முடிந்து 20ஆம் தேதி வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி 12:30 மணிக்கு இறுதி போட்டி நடைபெறுகிறது. இந்த இறுதி போட்டியில் வெல்கிற அணிக்கு 477 கோடி ரூபாய் மற்றும் இதர நிதிகள் என அனைத்தையும் சேர்த்து 500 கோடி ரூபாய் பரிசு, சாம்பியன் கோப்பையுடன் 500 கோடி ரூபாய் பரிசு கிடைக்க போகிறது. எனவே அந்த இடத்தை வெல்ல போவது நடப்பு சாம்பியனாக இருக்க அர்ஜென்டினாவா, அல்லது முன்னாள் சாம்பியனான பிரான்ஸா, அல்லது முன்னாள் சாம்பியனான
பிரேசில் அணியா அல்லது ஸ்பெயின் அணியா யார் ஜெயிக்க போகிறார்கள், இங்கிலாந்து அணியா யார் ஜெயிக்க போகிறார்கள், அல்லது யாருமே எதிர்பாராத வகையிலே கேப் வெர்டி என்ற போன்ற சிறு நாடுகளில் ஏதோ ஒரு நாடு வெல்ல போகிறதா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எகிர ஆரம்பித்திருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய சாதனை, இந்த உலகக்கோப்பை போட்டிதான் உலகிலேயே அதிக அளவு தொலைக்காட்சியிலும் வலைதளங்களிலும் பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டியாக பல கோடி பேர், கிட்டத்தட்ட 180 கோடி பேர் இந்த போட்டி நடக்கும் போது பார்க்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக பரிசு தொகை அதிக பார்வையாளர்கள் பார்க்கின்ற போட்டியாக இருக்கிறது. எனவே இந்த உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழான FIFA உலக கோப்பை 2026 அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகள் சேர்ந்து நடத்துகின்றன. எனவே இந்த போட்டியை வெல்ல போவது யார் என்பதுதான் தற்போது உலகம் முழுவதும் விளையாட்டு ரசிகர்களால் அதிக அளவு பார்க்கப்படுகின்ற, பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஷர்மிளா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முதல் முக்கிய கட்டமான நாக் அவுட் சுற்றுக்கு